சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு. முதல்வர் ஜோசப் விஜய்க்கு அன்புமணி ராமதாஸ் நன்றி. மேகதாது அணைக்கு எதிராக பாமக சார்பில் பூம்புகார் வரை நடைப்பயணம். ஊத்தங்கரை ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவிப்பு. தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பு எனப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கோவிந்தாபுரம் கிராமத்தில் பாமக கிளை மற்றும் களநிலவர நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நன்றி அறிவிப்பு விழா நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி நேரில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எழுச்சியுரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற இந்த ஒரு அறிவிப்புக்காகத்தான் டாக்டர் ஐயா அவர்களும் பாமகவும் கடந்த 46 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வந்தனர். அந்த போராட்டத்தின் விளைவாகவே தற்போது தமிழக அரசு தனது ஆளுநர் உரையில் இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். செய்தியாளர்களிடம் அவர் அளித்த பேட்டியின் முக்கிய விவரங்கள் வருமாறு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏராளமான தொழிற்சாலைகள் இருந்தபோதிலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை. எனவே தனியார் நிறுவனங்களில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% வேலைவாய்ப்பை கட்டாயமாக்கும் சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும். இது பாமகவின் 14 ஆண்டுகால கோரிக்கையாகும். இந்த சட்டத்தை கொண்டு வருவதால் அரசுக்கு எந்தவித நிதிச்சுமையும் ஏற்படாது. இது அரசின் கொள்கை முடிவாக மட்டுமே அமையும். அத்துடன் தமிழகத்தில் சேவை பெறும் உரிமைச் சட்டத்தை தவிக அரசு உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் 2 ஏக்கருக்குள் நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி கடன்களையும் அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அண்மையில் மகாராஷ்டிரா அரசு விவசாயிகளின் ரூபாய் 36,000 கோடி கடனை தள்ளுபடி செய்துள்ளது. ஆனால் தமிழக விவசாயிகளின் கடன் அளவு வெறும் ரூபாய் 16,000 கோடிதான். எனவே இதனை ரத்து செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் மற்றும் அம்மாநில நிதியமைச்சர் டி.கே. சிவகுமார் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருகிறார். அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துவிட்டதாக அவர் கூறுவது முற்றிலும் பொய். மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதை அவர் தனக்கு சாதகமாக தவறாக சித்தரித்து வருகிறார். தமிழகத்தில் சுமார் 5.5 கோடி மக்கள் காவிரி நீரை பயன்படுத்தி வருகின்றனர். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியிலே விநாயகபுரம் கிராமத்தில் கோவிந்தபுரம் கிராமத்தில் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கின்றோம். இந்த ஆய்வுக்காக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்றோம். இந்த ஆய்வு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் மூலமாக இந்த கிராமத்தில் உள்ள பிரச்சனை, எங்கள் கட்சியில் உள்ள சூழல், கட்சியை எப்படி மேலும் பலப்படுத்தலாம் என்று நேரடியாக கிளைக்கு சென்று கிளையில் உள்ள இளைஞர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள், குறைகளை கேட்டறிந்து அதற்கேற்ப நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். 2 நாட்களாக நேற்றும் இன்றும் எங்கள் கட்சியின் உள்ள மூத்த நிர்வாகிகள் 90 பேர் இந்த மாவட்டத்திலே அனைத்து ஒன்றியத்திற்கும் சென்று, ஒன்றியம், நகரம், பேரூருக்கு சென்று அங்கே எங்கள் கட்சி எப்படி பலப்படுத்தலாம், கட்சிக்குள் இருக்கின்ற சூழல்களை எல்லாம் எனக்கு ஒரு ஆய்வாக கொடுக்க வேண்டும் என்று நான் ஆணையிட்டிருக்கின்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதே வேளையிலே இந்த மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆனால் இந்த தொழிற்சாலைகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நீண்ட கால கோரிக்கை, தமிழக அரசு ஒரு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது நாங்கள் கடந்த 12-14 ஆண்டு காலமாக நாங்கள் இது கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். கடந்த திமுக ஆட்சி காலத்திலே அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள். இப்போ ஆட்சி செய்கின்ற தவேக அரசு அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த சட்டத்தின் மூலமாக அரசுக்கு எந்த ஒரு நிதி சுமை இருக்காது. இது ஒரு கொள்கை முடிவு. இது போன்று தமிழ்நாட்டினுடைய 30 விழுக்காடு பிரச்சனைகள் வெறும் கொள்கை முடிவிலே தீர்வு காணலாம், எந்த ஒரு நிதி சுமையும் இல்லாமல். அதே போன்று தமிழ்நாட்டிலே உடனடியாக சேவை பெறும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், இதை தமிழக அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும். இந்தியாவிலே 21 மாநிலங்களில் இந்த இருக்கிறது, இந்த சட்டம் இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் எத்தனையோ முறை கேட்டோம், கோரிக்கை வைத்தோம்,
செய்யவில்லை. இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வரலாம். சேவை பெறும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இந்த சட்டம் நிறைவேறினால் தமிழக மக்களுக்கு பல சேவைகள் உடனடியாக சேரும். அதாவது உங்களுக்கு பட்டா வேணுமா, இல்ல உங்களுக்கு புதிய கரண்ட் வேணுமா, யூனிட் வேணுமா, பிறப்பு சான்று வேணுமா, இறப்பு சான்று, எல்லாமே சேவை பெறும் உரிமை சட்டத்துல உடனடியாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 சேவைகள். இதுலயும் நிதி சுமையே கிடையாது. அப்போ எந்த ஒரு பைனான்சியல் பர்டன் இல்லாத இது போன்ற கொள்கை முடிவு சட்டங்களை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை தமிழக அரசு அவருடைய வாக்குறுதி மூலமாக, வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு உள்ள நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். அதே போன்று 5-10 ஏக்கருக்கு நிலம் வைத்திருக்கின்றவர்களுக்கு 50 விழுக்காடு கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு மாறாக முதல் கட்டமாக 50,000 ரூபாய் சொன்னாங்க, இப்ப 75,000 ரூபாய்க்கு அதிகப்படுத்தி இருக்காங்க. இது போதுமானது கிடையாது. அவங்களுடைய வாக்குறுதி முழுமையா நிறைவேற்றணும். இப்போ 2000 கோடியிலிருந்து இப்போ 6,000 கோடிக்கு வந்திருக்கிறாங்க. இது என்ன செலவாகும்? மொத்தமா ஒரு 15,000-17,000 கோடி செலவாகும். மகாராஷ்டிரா மாநிலத்துல 52 லட்சம் விவசாயிகள் அவருடைய அத்துணை கடன், கூட்டுறவு வங்கி மட்டுமல்ல தேசிய வங்கி கடனும் தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க மகாராஷ்டிரா அரசு. கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய் மகாராஷ்டிரா அரசு தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. இது தமிழக அரசு உடனே ஒரு 15,000-17,000 கோடி ரூபாய்க்கு கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். காரணம், விவசாயிகள் இன்று மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்ல, இந்த ஆண்டு எல் நீனோ எஃபெக்ட் இருக்கு, தென்மேற்கு பருவம் பற்றாக்குறை இருக்கு, நீர் பற்றாக்குறை இருக்கு. விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்க இருக்கின்றார்கள். அதனால இந்த கடனை தள்ளுபடி செஞ்சாதான் விவசாயிகள் வாழ முடியும். இது அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. இது நேற்று சென்னையில என் தலைமையில கிட்டத்தட்ட 60 விவசாய சங்கங்கள் நாங்க கூடி பேசியிருக்கிறோம். ஒன்று இந்த கடன் தள்ளுபடி, இரண்டாவது இந்த மேகதாது அணை சம்பந்தமாக ஒரு விவாதம் நடந்தது. அந்த இறுதியாக ஒரு தீர்மானத்தில் என்னன்னா, வருகின்ற ஜூலை 2, 3, 4 இந்த 3 நாட்களில் என் தலைமையில அத்துணை விவசாய சங்கங்களும் சேர்ந்து ஒரு நடைபயணம் பில்லிகுண்டு, தர்மபுரி மாவட்டம் பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார், நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா பகுதியில பூம்புகார் வரைக்கும் 3 நாள் நடைபயணம் மேற்கொண்டு ஏன் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு, ஒரு அழுத்தம் ஏற்படுத்த நாங்கள் இதை திட்டமிட்டிருக்கின்றோம். என கர்நாடகா முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பி வருகிறார்கள். அவர் சொன்ன கருத்து என்னன்னா, இந்த மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம் பயன்பெறும்னு ஒரு கருத்தை சொல்றார், தவறான கருத்து. இரண்டாவது, அந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா இது முழுமையிலும் குடிநீருக்காக தான் நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு இன்னொரு கருத்தை சொல்றார். மூன்றாவது கருத்து என்ன சொல்றாருன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த அணைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மூன்றாவது ஒரு பொய்யான கருத்தை சொல்றார். இதற்கு மக்கள் மத்தியில, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மத்தியில இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அவங்களுக்கு தெரியல. சில இளைஞர்கள் ஏன் மேகதாது அணை கட்டினா என்ன, தண்ணி கடல்ல போதே, தண்ணி தேக்கி வச்சா என்ன, வீணா போற தண்ணி தேக்கி வச்ச தப்பு இல்லையே அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மத்தியில டி.கே. சிவகுமார் அவர்கள் மேலும் இது போன்ற கருத்துக்களை சொல்வதனால மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குழப்பம். இதான் தெளிவுபடுத்தணும். அதாவது ஒன்று, உச்ச நீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்டுங்கள் என்று எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்கல. உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, கர்நாடக அரசு அந்த மேகதாது அணை கட்டுவதற்காக, அதாவது இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிபிஆர் சொல்றது, அது விரிவான திட்ட அறிக்கை, இதை தயார் செய்து காவேரி போர்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆணையம் என்ன பண்ணிடுச்சு, அதை நிராகரித்திருக்கு. நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குன்னு. அதன் பிறகு கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கர்நாடக அரசு அந்த டிபிஆர் வழங்கலாம், கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க, இது அணை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது, இது டிபிஆர் கர்நாடக அரசு மத்திய அரசு கிட்ட கொடுக்கலாம், அவ்வளவுதான், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிறகு எவ்வளவு சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு, தீர்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது கர்நாடக அரசு அது முதல் மடை மாநிலம், தமிழ்நாடு கடைமடை மாநிலம். எந்த ஒரு திட்டமும் முதல் மடை மாநிலத்துல எந்த ஒரு திட்டம்
காவிரியில கட்டணும்னா கடைமடை மாநிலம் தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாம கட்ட முடியாது. சின்னதா ஒரு தடுப்பணை கட்டினாலும் தமிழ்நாடு அனுமதியோட கட்ட முடியாது, அனுமதி இல்லாம கட்ட முடியாதுன்னா இது சட்டம், இது தீர்ப்பு, நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, இதுல அத்துணை அக்ரிமெண்ட்ல எல்லாமே இருக்கு, ஒப்பந்தத்துல எல்லாமே இருக்குது. அதனால இது தெளிவா இருக்குது. இதை மீறி கர்நாடகா கட்டக்கூடாது, கட்டவும் முடியாது. ரெண்டாவது, இது வெறும் குடிநீருக்கு தான் நாங்க பயன்படுத்துவோம்னு சொல்றாங்க. இதுவே தப்பு. வெறும் குடிநீருக்கு நீங்க பயன்படுத்துவீங்கன்னா எதுக்கு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை நீங்க கட்டுறதுக்கு நீங்க துடிக்கிறீங்க? உங்களுக்கு பெங்களூர் நகரத்துக்கு உங்களுக்கு 70 டிஎம்சி குடிநீர் தேவையா? இப்ப பெங்களூர்ல ஏற்கனவே 20 டிஎம்சி தண்ணீர் அங்க போயிட்டு இருக்கு, காவிரியில இருந்து போயிட்டு இருக்கு. இதுவே காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்புல பெங்களூர் நகரத்துக்கு 20 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 20 டிஎம்சி தண்ணி போயிட்டு இருக்கு. கூடுதலா உங்களுக்கு தேவை வெறும் 5 டிஎம்சி இல்லன்னா ஒரு 7-8 டிஎம்சி தேவைப்படும், அவ்வளவுதான். அது எதுக்கு நீங்க 70 டிஎம்சி டேம கட்டுறீங்க? அப்ப மத்த தண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்போ இது முரண்பாடானது. தமிழ்நாட்டுக்கு எந்த பயன் இருக்கும் அதனால? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டுல நமக்கு இருக்கிறது ஒரே டேம், மேட்டூர் டேம். அதோட கொள்ளளவு 93 டிஎம்சி. கர்நாடகாவில கிட்டத்தட்ட 4 பெரிய அணைகள், கேஆர்எஸ் டேம், கிருஷ்ணராஜசாகர் டேம், 2வது கபினி, 3வது ஹேமாவதி, 4வது ஆரங்கி, இன்னொரு சின்ன டேம் இருக்கு ஸ்வர்ணாவதினு ஒண்ணு இருக்கு. இது இல்லாம இன்னொரு சின்ன டேம் எல்லாம் அதிகமா இருக்கு. இந்த 4 பெரிய அணைகள் உடைய மொத்த கொள்ளளவு பாத்தீங்கன்னா 115 டிஎம்சி. இப்போ இதுக்கு மேல மேகதாது கட்டினாங்கன்னா 70 டிஎம்சி கூடுதலான 185 டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட மாநிலமா கர்நாடகா மாறும் காவிரி படுகையில. தமிழ்நாட்டுல வெறும் 93 டிஎம்சி. 93னா இன்னைக்கு மேட்டூர் டேம் கட்டின அன்னைக்கு 93, இன்னைக்கு அது வெறும் 80 டிஎம்சி தான். ஏன்னா தூர்ந்து போயிடுச்சு, தூர் வரல. அப்போ இன்னைக்கு மேட்டூர் டேம்ல தண்ணி கிடையாது. ஜூன் 12ஆம் நாள் இந்த மாதம் ஜூன் 12ஆம் நாள்ல திறந்திருக்கணும் மேட்டூர் டேம், திறக்கல. இந்த கடந்த 7 ஆண்டுகள்ல 6 ஆண்டுகள் கரெக்டா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் டேம் திறந்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு தண்ணி இருந்தது மேட்டூர் டேம்ல இருந்தது. ஆனா இந்த வருஷம் இல்ல. இது இல்லாம எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றாங்க, அது இல்லாம சூப்பர் எல் நினோ எஃபெக்ட் சொல்றாங்க. தண்ணி வரல, தென்மேற்கு பருவம் வரல. இன்னைக்கு மேட்டூர் டேம்ல இருக்க தண்ணி வெறும் குடிக்கிறது மட்டும்தான் இருக்கு. 40 டிஎம்சி தான் தண்ணி இருக்கு அங்க மேட்டூர் டேம்ல. இப்போ ஒரு உதாரணம் நினைச்சுங்க, இப்போ மேகதாது அணை கட்டி இருந்தாங்கன்னா மேட்டூர் டேம்ல அந்த 40 டிஎம்சி கூட இருக்காது, நமக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது. காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. தமிழ்நாட்டுல மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 38 மாவட்டத்துல 28 மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிற மாவட்டம். விவசாயத்துக்கு மட்டுமல்ல, குடிநீருக்கும். சென்னை உட்பட, சென்னையில 1 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 50 லட்சம் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். 1.5 கோடி மக்கள் சென்னையில காவிரியை நம்பி இருக்கிறாங்க. வீராணத்துக்கு போய் வீராணத்துல இருந்து தண்ணி சென்னைக்கு போகுது, குடிக்கிறது போகுது. இது மட்டும் இல்ல, எத்தனை மாவட்டம், இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், வேலூர் எல்லாமே போயிட்டு இருக்கு. இது இல்லாம தென் மாவட்டம் திண்டுக்கல், ஏன் மதுரை மேலூருக்கு போகுது, காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் போகுது, மேலூர் மதுரைக்கு போகுது. ஆக ஒட்டுமொத்த குடிநீர் பிரச்சனை. தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள், 8 கோடி மக்கள்ல 5.5 கோடி மக்கள் காவிரி நம்பி இருக்கிறாங்க. ஆக இவ்வளவு மக்கள் நம்பி இருக்கிற ஒரு மாநிலம், ஆனா நாங்க இன்னொரு டேம் நாங்க அங்க கட்டுவோம், கட்டினாங்கன்னா அவங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சணும், நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க தண்ணி. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு, தெளிவான தீர்ப்பு 2006ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஷெட்யூல் போட்டிருக்காங்க, டைம் டேபிள் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு காலத்துல முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒப்பந்தம், தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர ஒப்பந்தம் 425 டிஎம்சி காவிரியில் நமக்கு கிடைக்கிற தண்ணி. அதுக்கு பிறகு அது 404 டிஎம்சியா குறைஞ்சது. அதன் பிறகு அது 205 டிஎம்சியா குறைஞ்சது. அதன் பிறகு 192 டிஎம்சியா குறைஞ்சது. இன்னைக்கு 177.25 டிஎம்சி இறுதி தீர்ப்புல நமக்கு குறைச்சிருக்கிறாங்க. அந்த 177 டிஎம்சி தண்ணி நமக்கு ஷெட்யூல் 12 மாசத்துல, இந்த மாசம் 12 டிஎம்சி, இதுல 14, 28, 30, 42 ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கணும், ஷெட்யூல் போட்டிருக்காங்க, டைம் டேபிள். ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்த ஷெட்யூல கர்நாடக அரசு மதிக்கல. அவங்க எப்ப தண்ணி திறந்து விடுறாங்கன்னா, அவங்க அங்க 4-5 டேம் எல்லாம் நிரம்பிடுச்சுன்னா அந்த தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால அவங்க அந்த தண்ணியை நமக்கு கொடுக்குறாங்க, மிச்ச நீர் தான் கொடுக்குறாங்க. அந்த மிச்ச நீர் வரப்போ நமக்கும் மழை பெய்யுது, நமக்கும் அந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்த அவசியம் இல்லைன்னா விவசாயத்துக்கு மழை வருது, அந்த தண்ணியை எங்க கடலுக்கு தான் போகுது, தண்ணி பயன் இல்லை. இப்போ நமக்கு இந்த கோடை காலத்துல, மழை இல்லாத காலத்துலதான் நமக்கு தண்ணி வேணும் அதிகமா. அப்ப மேகதாது கட்டினாங்கன்னா அது அவங்க பயன்படுத்த நமக்கு வராது. ஆனா மேகதாது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம். இதை மக்களும் புரிஞ்சுக்கணும், இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். அதனால இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி மேகதாது கர்நாடகா கட்டக்கூடாது, கட்ட விட மாட்டோம். அதனால இதை தெளிவா ஒரு கருத்து. அதனால முக்கியமா என்னன்னா, இந்த பிரச்சனையை
சட்ட ரீதியில தான் எடுத்துட்டு போகணும். பொலிட்டிக்கலா எடுத்துட்டு போறது வேற, அரசியல் ரீதியில எடுத்துட்டு போலாம். எல்லா கட்சியும் சேர்ந்து டெல்லி போய் பார்க்கலாம், வரலாம், போலாம், அழுத்தம் கொடுக்கலாம், எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இது நீதிமன்றம் மூலமா தான் நமக்கு விடிவு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அதற்கு உச்ச நீதிமன்றம், பசுமை தீர்ப்பாயம் இதெல்லாம் போய் அணுகி, இதெல்லாம் இங்க மேகதாதுவான கட்ட திட்டம் காட்டுல பார்த்தா அவ்வளவு மரங்கள், அவ்வளவு காடுகள், அவ்வளவு விலங்குகள், வாழ்ற இடம், அதெல்லாம் அது காட்ட அழிச்சு பண்ணணும். அதெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது. கிரீன் ட்ரிபியூனல் அனுமதி கொடுக்க கூடாது, உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்க கூடாது. எவ்வளவு இருக்கு சட்டத்துக்கு. அதெல்லாம் இன்னொன்னு என்னன்னா, கர்நாடகாவில 2028 பிப்ரவரி மாசத்துல அங்க தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. டி.கே. சிவகுமார் அவர்கள் அந்த மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பகுதியில் இருக்கிறவர், கனகாபுரா தொகுதி. அவர் அங்கதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, அங்க மேகதாது பிரச்சனை எல்லாம் அங்கதான் இருக்கு. அவர் அங்க நடைபயணம் எல்லாம் மேற்கொண்டதுனாலதான் கடந்த முறை கர்நாடகாவில காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்த காவிரி பிரச்சனை வச்சுதான் வெற்றி பெற்றாங்க. இப்ப இந்த தேர்தலையும் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ ஆனா இது பிரச்சனையை விட போறதில்லை. இன்னும் 1.5 வருஷம் இதை கையாண்டுட்டு, இதை தீவிரப்படுத்தி, இதை பிரச்சனை எல்லாம் உருவாக்கி, இதை ஒரு எமோஷனல் பிரச்சனையா கொண்டு வருவார். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அது கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க கர்நாடகாவில. ஆனா நமக்கு பாதிப்பு வரும். என்ன பாதிப்புனா, இது எமோஷன்ல இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். தமிழ்நாடா கர்நாடகாவா, அங்க தமிழர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதுல இதெல்லாம் வேற வேறான பிரச்சனை வரும். அதனால இதை ஒரு 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 ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் கர்நாடகாவில. சும்மா எடுத்துமா அப்படி பேசணுமா, இப்படி சும்மா தவறான கருத்துக்கள் எல்லாம் சொல்லக்கூடாது கர்நாடக அரசு. நம்ம கடுமையா இதுல நேற்று தீர்மானம் போட்டிருக்கோம், சட்டமன்றத்தில் போட்டிருக்கோம். அதனால இது கடந்த ஆட்சியும் தீர்மானம் போட்டிருக்கு, அதுக்கு முந்தைய ஆட்சியும் தீர்மானம் போட்டிருக்கு. தீர்மானம் போடுவோம், அது அரசியல் ரீதியில். ஆனா சட்ட ரீதியில இதை அணுகணும். நல்ல வழக்கறிஞர்களை வைத்து இதை திட்டமிட்டு இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். என்னென்ன அது உதவிகள் எல்லாம் தேவையோ நாங்க எல்லாத்தையும் அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அதே போன்று இங்க கிருஷ்ணகிரி பகுதியில, தருமபுரியில இந்த விவசாயிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டன் கணக்குல மாம்பழம் ஏரியில, கிணத்துல, ஆத்துல, ரோட்ல கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விலை இல்லை. இது இவங்களுக்குள்ள ஒரு மாஃபியா மாதிரி வச்சுக்கிட்டு விலையை குறைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில, ஆந்திராவில எல்லாம் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க ஒரு டன்னுக்கு. இங்கேயே முதலமைச்சர் குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய் ஒரு டன்னுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாதான் அந்த விவசாயிகள் கட்டுப்படி ஆகும். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது முதலமைச்சர் இந்த கவனம், விவசாயிகளுக்கு கவனம் செலுத்தணும். அதே போன்று இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இந்த எண்ணெய்கோல் புதூர் பரிதலா திட்டம் இருக்கு, அது நிலுவையில் இருக்கு, அதை நிறைவேற்றணும். இந்த டேம் இந்த டேம் பிரச்சனை, பாம்பார் டேம் கடந்த முறை கூட இந்த பகுதியில் வந்தப்போ பாம்பார் டேம் கேட்டிருந்தாங்க. பாம்பார் டேமோட அதை அந்த பிரச்சனையை சரிப்படுத்தும். ஏன்னா நிறைய அந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை காலத்துல, ஏன்னா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் வருங்காலத்துல மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கும். அதுக்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா இது போன்ற திட்டங்களை நாம புதுசா உருவாக்கும், இருக்கிற திட்டத்தை விரிவுபடுத்தணும், எல்லாம் செய்யணும்னு கேட்டுட்டு இருக்கிறேன். கேள்வியில ஏதாவது இருக்கா? முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது பாமக ஏடிஎம்கேல கூட்டணியில சேர்ந்ததுனாலதான் பாமகவாலதான் 40 தொகுதி அதிமுக ஜெயிச்சுன்னு சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறதுங்க? அதை பத்தி அதாவது ஒரு கூட்டணின்னா எங்களால அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்களால நாங்க வெற்றி பெறுவோம். இது மியூச்சுவல் தான். கூட்டணியில மொத்தமே 40ன்னு வரும்போது 40க்கும் பாமக தான் காரணம்னு சொல்றாருல. இது அதுக்கு அவங்கதான் பதில் சொல்லணும். இது ஒரு கூட்டணின்னா 2 பேருமே மியூச்சுவல் தான். எங்களால அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்களால நாங்க வெற்றி பெறுவோம். அதான் ஒரு கூட்டணி தர்மம். ஒரு கூட்டணி அங்க உள்ள பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க 40% விஜய்க்கு போய் 60% மாற்று எண்ணங்களால போயிடுச்சு. இப்போ அதே இதுல வருகிற உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க தனித்து போட்டிடுவீங்களா, இல்ல அதே மாதிரி கூட்டணியே தொடருவீங்களா? பாக்கலாம். உள்ளாட்சி தேர்தல் முதல்ல அறிவிக்கட்டும். அது நடக்குமா இல்லையான்னு தெரியல, எப்போ நடக்கும்னு பாத்துக்கலாம். அந்த நேரத்துல நாங்க முடிவு பண்ணி போடலாம். ஏன்னா இப்ப எங்களுடைய அரசியல் வியூகங்கள்லாம் வெளியில கூட சொல்ல முடியாது. எங்களுக்குள்ள நாங்க இப்ப வந்தது காரணம் இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப இந்த ஜென்சின்னு சொல்றது அவங்க மனசுல என்ன இருக்கு. ஏன்னா அவங்க இப்ப அரசியல் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு நாள் அரசியல் ஆர்வம் அவங்களுக்கு இல்ல, இப்ப வந்திருக்கிறாங்க. இப்ப மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், நானு இப்போ ஆளும் கட்சி விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்திருக்கிறது. 40 விழுக்காடு அவருக்காக போட்ட ஓட்டு. விஜய்னா அவங்க கட்சிக்காரங்க, அவங்க அனுதாபிகள், அவங்க ரசிகர்கள், அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் போட்ட ஓட்டு. 60% அவருக்கு போட்ட ஓட்டு 2 பேரும் வேண்டாம் அந்த மனநிலையில போட்டிருக்க ஓட்டு. ஏன்னா 60 ஆண்டுகள் 2 பேரும் ஆட்சி பண்ணிட்டாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு போட்டிருக்காங்க. அதை நம்ம மதிக்கணும். நம்ம அதனால இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும்னா, இப்போ நம்ம ஏன்னா சென்னையில இருந்து இதுக்காக 5 மணி நேரம் டிராவல் பண்ணி
இந்த கிராமத்துக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு இப்ப திருப்பி நான் சென்னைக்கு போறேன். இதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இந்த சந்திப்பை நான் பாக்குறேன். நான் சந்திப்பு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எங்க கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாமே சீனியர்ஸ் எல்லாம் 2 நாளா இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அடுத்தது வேற அடுத்த கட்டத்தில் இன்னொரு மாவட்டம், அடுத்த வாரம் ஒவ்வொரு மாவட்டமா நாங்க போயிட்டு இருக்கிறோம். போய் கருத்து எல்லாம் கேட்டு மாற்றங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு மாற்றங்கள் எல்லாம் அதான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு மாதத்துல வந்து நாங்க பார்த்தா ஊழல் பெரிய அளவுல வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப பொதுமக்கள் பேசிட்டு இருக்கிறதா உடனே நான் வந்து விஜய்க்கு நான் அப்படி பாராட்டி இப்படி பண்ணிட்டேன், நற்சான்றிதழ் கொடுத்துட்டேன், அப்படி இப்படி எல்லாம் நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க. சரி, அது எதனா பரவாயில்ல. அதனால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு பார்த்தா திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு அனுமதி நான் அப்ளை பண்ணோம், யாரும் காசே கேட்கல, ஏன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடம் நாங்க கட்டுறதுக்கு நாங்க பெர்மிஷன் கேட்டோம், எங்களுக்கு வந்துடுச்சு, 2 நாள்ல வந்துடுச்சு. இதெல்லாம் கேட்கறது நல்லதான் இருக்கு. இது வந்து நீடிக்கணும். இது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. அதே போன்று எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய 46 ஆண்டு கால கோரிக்கை, தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இது கடந்த காலத்துல மருத்துவர் ஐயா அவர்கள் முதல் பொது வாழ்க்கையில வந்த நேரத்துல முதல் மாநாடு நடத்தினார். அந்த முதல் மாநாட்டுல முதல் தீர்மானம் என்னன்னா, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று முதல் தீர்மானம் 46 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பத்திலிருந்து கோரிக்கைகள். ஐயா அவர்கள் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்தித்தார், அவர் அறிவிக்கல. அப்புறம் அதுக்கு பிறகு கலைஞரை சந்தித்தார், பல முறை இல்ல. ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்தார், இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார், இல்ல. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். இவங்க எல்லாம் முதலமைச்சர்கள். இவங்க கிட்ட எல்லாமே ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, சட்டம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா மனசு இல்ல. இவர் விஜய் அவர்கள் 1 மாத காலத்துல வந்த உடனே அறிவிக்கிறார். அதனால்தான் நாங்க உண்மையிலே நாங்க பாராட்டுறோம். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையோ ஒரு கட்சி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை. மிகப்பெரிய ஒரு வரலாறு நான் பாக்குறேன். அது ஒரு மைல்கல். நேற்றைய முன்தினம் விஜய் அவர்கள் அறிவித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுடைய வரலாற்று மைல்கல். அது உண்மையிலே நாங்க பாராட்டுறோம். ஒரு ஒரு தைரியம் வேணும், இது அறிவிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அதுல சில குறைகள் வந்து இது மத்திய அரசு எடுத்த பிறகு இது வரும், இது வராது, சில பேர் விமர்சனம் யார் வேணா பண்ணலாம். அதே வேளையில இது ஒரு அறிவிப்பு, வரலாற்று மிக்க அறிவிப்பு வந்திருக்கு. இது தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்களுடைய நிலையை கண்டறிய சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அரசு. இத ஆதரவு கொடுத்தோ இத பாராட்டியோ இது வரைக்கும் வேற எந்த கட்சியாவது பண்ணிருக்கிறாங்களா? அப்ப என்ன உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறேன், எல்லாமே கட்சி வராங்க, ஆதரவு கொடுக்கறாங்க, அதை வந்து பேசுறாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு காலையில் தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு, எங்களால வர முடியல, ஆனா நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னு. விசிகேல இருக்கிற பாலாஜி அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு, அன்னைக்கே சொன்னேன் நான், அதை எங்களால வர முடியாத சூழல் என்ன, நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னா நாங்களும் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம் சொல்றாங்க. சிபிஐ எங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் வராங்க, ஏடிஎம்கே வருது, அந்த கூட்டத்துக்கு வருது, தேமுதிக வராங்க, நாம் தமிழர் வராங்க, எல்லா கட்சியும் வருது, ஆதரவு கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் தீர்மானம் நிறைவேற்றுறோம். இன்னைக்கு அறிவிப்பு வருது. யாராவது கட்சிகள் ஒரு ஆதரவு, ஒரு பெரிய ஒரு வரலாற்று அறிவிப்பு வந்திருக்குது, நாங்க ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம், யாராவது என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு? ஏன் தந்தை பெரியார் பேரை சொல்லிட்டு திராவிட கழகம் நடத்துறீங்களா நீங்க? வீரமணி அவர்கள் ஏன் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது உங்களால? அப்ப என்ன நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? அப்ப நீங்க இதுக்கப்புறம் வெளியில சமூக நீதி பத்தி பேசாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி ஒரு கணக்கெடுப்பு, இதுல குறை சொல்லிட்டு இல்ல இது வரும், இது வராது, உறுதியா வரும். அறிவிப்பு வந்திருக்குது, நிச்சயமா அடுத்தது வரும். அதுக்கேற்ப எங்களுக்கு நாங்களும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க போறோம். அதனால இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். கட்சிகள் இவ்வளவு கட்சிகள் இருக்கு, ஒரு எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று அறிவிப்பு, இது ஒரு வரவேற்கணும். இதுல அதிகமா இதுல பயன்பெறுபவர்கள் யாருன்னா பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள் அதிகமா பயன்பெறுவார்கள். இது ஏதோ சும்மா ஜாதி கணக்கெல்லாம் இல்ல. இது ஒவ்வொரு நபரும் என்ன சமூக நிலை, அவங்க கல்வி நிலை என்ன, அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன, அவங்களுடைய வேலை வாய்ப்பு நிலை என்ன, அவங்களுடைய வீட்டு வசதி என்ன, அவங்களுக்கு என்ன குடிநீர் வசதிகள் என்ன இருக்குது, அத்துணையும் தெரிகிற கணக்கு இது. அது தெரிஞ்சாதான் அதை சரி செய்யலாம். பட்டியலின மக்கள்ல எவ்வளவு பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்க, வீடு இல்ல, வாசல் இல்ல, படிப்பு இல்ல, வேலை இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க எல்லாம் யாருன்னு கண்டறியதான் இந்த கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுத்தான் அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு வீடு கட்டலாம், வேலை கொடுக்கலாம், கல்வி கடன் கொடுக்கலாம், வேலையை செய்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம், வீட்டுல தண்ணீர் கொடுக்கலாம், உதவி செய்யலாம். ஆனா அப்படி ஒரு கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அது என்ன அரசியல்? இது 2024 சாதகமான இந்த தேர்தலில் இளைஞர்கள் அரசியல்
தெரிவதற்கு ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. இவ்வளவு காலமா இந்த ஜென்சி இளைஞர்கள் வந்து அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு இதுக்கு முன்பு, ஆனா அவங்க எல்லாமே வேறு திசையில போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு வேடிக்கையா சொல்லுவேன் நான். இப்போ பிக் பாஸ் பார்த்தவங்களும் IPL மேட்ச் பார்த்தவங்களும் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல்ல கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க கூர்ணமா. அப்போ அது வந்து ஒரு வாய்ப்பா நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நாளைக்கு எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகள், இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நாங்க செய்த சாதனைகள் இன்னைக்கு வரைக்கும் போய் ரீச் ஆகல. அவங்களுக்கு இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவில் யாரு கொண்டு வந்தாங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு தெரியல. இது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இந்தியாவுக்கு கொண்டு வந்தான்னு இளைஞர்களுக்கு தெரியல. இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய தெரியல. இது நான் தான் கொண்டு வந்த அமைச்சரா இருக்க நேரத்துல. இன்னைக்கு புகையிலை பொருட்களை எச்சரிக்கை விளம்பரங்கள் யார் கொண்டு வந்தா தெரியல. இன்னைக்கு இந்தியாவில குட்காவை யார் தடை பண்ணா அவங்களுக்கு தெரியல. இது நான் தான் பண்ணேன். இன்னைக்கு சினிமாவிலையும் டிவிலையும் புகைப்பிடிக்கிற காட்சி வந்ததுன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ், ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ், இந்த ஸ்க்ரோல் யார் கொண்டு வந்தானா நான் கொண்டு வந்தேன். அன்புமணி கொண்டு வந்தேன். அமைச்சராக கொண்டு வந்தேன். இந்தியாவில போலியோ ஒழிச்சது யாருன்னா நான் அமைச்சராக இருந்தா நான் ஒழிச்சிருக்கிறேன். போலியோ ஒழிச்சிருக்கிறேன். இராடிகேஷன் ஆஃப் போலியோ. அப்படி இப்படி 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 பல விருதுகள்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாம் இருக்குது. இன்றைய இளைஞருக்கு தெரியல. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட அமைதியார் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்க சட்டத்தை யார் கொண்டு வர செய்தா? நாங்க தான் செஞ்சோம். இளைஞர்களுக்கு தெரியல. அப்போ இன்னைக்கு அவங்க தெரியறதுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் வந்திருக்கு. இதெல்லாம் நாங்க சொன்னோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கட்சி எங்க கட்சி. சும்மா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு கிடையாது. பேருக்கு எதிர்க்கணும், ஒரு சும்மா விமர்சனம் பண்றதுக்கு விமர்சனம் பண்ணணும்லாம் இல்ல. ஆக்கப்பூர்வமான நாங்க செயல்படுவோம். அரசு நல்லது திட்டம் கொண்டு வரவேற்போம், பாராட்டுவோம். அதே மாதிரி கெடுதல் செஞ்சாங்கன்னா கடுமையா நாங்க எதிர்ப்போம். So we will guide this government in every way. அதே போல அந்த இளைஞர்களும் எங்களுடைய செயல்பாடு பார்த்துதான் இருக்கிறாங்க. அது வாய்ப்பு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவு செஞ்சோம். அது டேக் என்னன்னா இந்த சமுதாயத்துல இவன் பிறந்துட்டான், இந்த ஜாதி, அதுதான் திருப்பி இது வந்து எவ்வளவு பண்ணாலும் அந்த ஜாதியில அதை கொண்டு வர்றது கடைசியில என்னன்னா நாங்கெல்லாம் வெளியில வரக்கூடாது. அது கொண்டு வந்துடணும். ஜாதியில அப்படி கொண்டு வந்துட்டேன்னா அப்படியே அவ்வளவுதான். அன்புமணி அப்பா. ஆனா ஐநா சபையில இருந்து 2 உலக விருதுகள், 4 உலக விருதுகள் வாங்கினாலும், இவ்வளவு இந்தியாவுக்கு இவ்வளவு சாதனைகள் பண்ணாலும் அவன் ஜாதி. இப்பங்க ஐயா, நம்ம வன்னியர்ல வந்து நிறைய பேர் வந்து சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சட்டக்கல்லூரி உங்களுக்கு இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த சட்டக்கல்லூரியில இலவசமா நீங்க ஏன் நம்ம வன்னியர் சமுதாயத்துக்கு நீங்க கல்வியை கற்றுக்கணும்? அது உங்க பிரச்சனை என்ன? அப்ப அதுல இல்ல உங்க நிருபரா உங்க பிரச்சனை என்ன? அதுல நீங்க நிருபரா நீங்க கேளுங்க. அது வந்து நாங்கெல்லாம் அது என்னவோ அது அங்க சட்டக்கல்லூரி கொண்டு வந்தது அங்க பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கணும், நிறைய கல்வி கிடைக்கணும்னா பண்ணிருக்கிறோம். அதான் இப்ப வெளியில கேட்கிற கேள்வி கிடையாது. திமுக கூட்டணி இல்லையா? சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா நாங்க செயல்படுவோம். நாங்க கடந்த ஆட்சி காலத்துல எவ்வளவு நல்லது சொன்னோம், அவங்க நடத்தல, செயல்படுத்தல. இவங்க சொன்னா கேக்குறாங்க. எனக்கு வேண்டியது தமிழ்நாடு ஷுட் வின், தமிழ்நாடு பீப்புள் ஷுட் வின், தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெறணும், அவ்வளவுதான். அது யார் செஞ்சாலும் எங்களுக்கு என்ன இருக்குது? நான் சொன்ன சேவை பெறும் உரிமை சட்டுக்கு கொடுக்கலன்னு நான் கேட்கிறேன். உங்க மூலமா நான் கேட்கிறேன். ஏன் இது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை, இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு. தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், கலைஞருடைய பேரன், அண்ணாவுடைய சொல்றதுலாம் வசனம் எல்லாம் என்ன? எதுக்கு நீங்க திராவிட கழகம் நடத்துறீங்க? பெரியார் பேர் வச்சு நடத்துறீங்க? ஏன் ஒரு குரல் கொடுத்து ஒரு பாராட்டு கூட இல்ல, வரவேற்கிறோம். என்ன மனசுல என்ன அப்படி வன்மம் உங்களுக்கு இருக்கு? நன்றி.